ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்ப்பப்பை நீர்க்கட்டி, பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இது மாதிரி இருக்கிற பெண்கள் எல்லாத்துக்குமே 1 மந்த்ல எப்படி ஈஸியா பிரெக்னன்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாங்க. எந்தெந்த பொருள் வந்து சேர்த்துக்கணும், எந்தெந்த பொருள் வந்து சேர்த்துக்கூடாது, எதை சேர்த்துக்கிட்டா ஈஸியா பிரெக்னன்ட் ஆகலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஒரு சார்ட் மாதிரி போட்டு வச்சிருக்கேங்க. அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா 1 மந்த்ல பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பீரியட்ஸ் டைம்ல என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மலைவேம்பு வந்து நம்ம கர்ப்பப்பையில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அடுத்தது வந்து பைனாப்பிள், பப்பாயா, எள்ளு இந்த 3 பொருளும் ஃப்ளோவை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அதே மாதிரி டெய்லியுமே வெந்தய டீ வந்து எடுத்துக்கோங்க. பீரியட்ஸ் ஆன முதல் நாள்ல இருந்து அந்த மாதம் ஃபுல்லா 30 நாள் வரைக்குமே இந்த வெந்தய டீ வந்து எடுத்துக்கோங்க. வெந்தய டீ வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஹார்மோன் இன்பேலன்ஸ்னால தான் நிறைய பேத்துக்கு குழந்தை இல்லாத இருக்குங்க. அதை சரி பண்றதுக்கு வெந்தய டீ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. பீரியட்ஸ் ஆன முதல் 3 நாளைக்கு இந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்குங்க. வெந்தய டீ வந்து வெறும் வயிற்றுல தான் காலையில எடுத்துக்கணுங்க. அடுத்துங்க, பீரியட்ஸ் ஆன 3rd டேல இருந்து எக் growth ஆக ஸ்டார்ட் ஆயிரும், ஓவுலேஷன் ஆகிறதுக்கும் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த டைம்ல என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கலர்ச்சிக்காய் சீட் சைக்கிளிங் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. கலர்ச்சிக்காய் வந்து பீரியட்ஸ் ஆன 3rd டேல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானதுங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் நிறைய பேத்துக்கு கொடுத்துருக்கு. சீட் சைக்கிளிங் பத்தி நான் பின்னாடி வந்து சொல்றேங்க. சீட் சைக்கிளிங் பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு பின்னாடி வந்து நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. அடுத்து வந்துங்க, எக் growthக்கு யூஸ் ஆகுற ஃபுட் வந்து பின்னாடி நான் டீட்டெயிலா சொல்றேங்க. என்னென்ன ஃபுட் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேங்க. அடுத்து வந்து பட்டர்ஃப்ளை யோகா வந்துங்க, கர்ப்பப்பைக்கு பிளட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட்டர்ஃப்ளை யோகான்னு சொல்லிட்டு நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னாவே அது உங்களுக்கு தெரியுங்க. அந்த யோகா வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானுங்க. பிசிஓடி இருக்கிற பெண்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை யோகா ஒன்று மட்டும் பண்ணீங்கன்னா போதும். வேற எந்த ஒரு எக்ஸசைஸுமே செய்ய தேவையில்லைங்க. ஒரு 10 நிமிஷம் பண்ணா போதுங்க. அடுத்து வந்து க்ளோ வாட்டர்ங்கிறது வந்து கிராம்பு தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை தான் க்ளோ வாட்டர்னு சொல்லுவோம். அது வந்து ஓவலேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அதாவது கருமுட்டை வந்து வெடிக்கிறதுக்கு க்ளோ வாட்டர் வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். அது வந்து 3வது நாள்ல இருந்து ஓவலேஷன் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். 14வது நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். அடுத்து வந்துங்க, வீக்லி 2 டைம்ஸ் வந்து ஆயில் பாத் வந்து எடுங்க. ஆயில் பாத் எடுக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து ஹீட் உடம்பா இருந்துச்சுன்னா ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ஆயில் பாத் வந்து வாரத்துல 2 டைம்ஸ் எடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இந்த விஷயங்களை ஓவலேஷன் வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கலர்ச்சிக்காய் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து எக் growth ஆகிறதுக்கு ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து யூட்ரஸ்க்கு கர்ப்பப்பைக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து க்ளோ வாட்டர்ங்கிறது வந்து எக்கு வந்து வெடிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஆயில் பாத் வந்து நம்ம உடம்பு வந்து ஹீட் ஆகாத இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இந்த விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இது கூடவே வாட்டர் வந்து அதிகமா இந்த டைம்ல வந்து எடுத்துக்கோங்க. வாட்டர் அதிகமா குடிக்கிறதுக்கு வந்து உடம்பு நல்லா கூலிங்கா இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஓவலேஷன் டைம்ல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஓவலேஷன் டைம்ல வந்து ஹஸ்பண்ட் கூட வந்து சேர்ந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது பீரியட்ஸ் ஆனதுல இருந்து 14வது நாள்ல இருந்து 18வது நாள் வரைக்கும் அந்த இடைப்பட்ட நாள் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்து இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லாங் டிராவல் வந்து அந்த டைம்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹெவி ஒர்க் வந்து அந்த டைம்ல பண்ணாதீங்க. இந்த டேஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டேஸ்ங்க. இதெல்லாம் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா சீக்கிரமா குழந்தை கிடைக்குங்க. அடுத்து வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்து இருக்கிறத அந்த 12வது நாள் பீரியட்ஸ்க்கு முன்னாடி 12வது நாள் இருக்கு இல்லைங்களா, அந்த டேஸ்ல வந்து சேர்ந்து இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லாங் டிராவல் ஹெவி ஒர்க் வந்து அந்த டைம்ல எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
ஆஃப்டர் ஓவலேஷனில் என்னென்ன ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாங்க. பைனாப்பிள், பப்பாயா, மேங்கோ, அதிகமாக ஸ்வீட் இருக்கிற எந்த ஐட்டமும் எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறத வந்து அவாய்ட் பண்ணிவிடும். அதனால இந்த பொருளெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துங்க, தேர்ட் டேல எக் க்ரோத்துக்காக ஃபுட் என்னென்ன எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லைங்களா, அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. எக் க்ரோத் ஃபுட் வந்து தேர்ட் டேலேருந்து என்னென்ன எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. காராமணி பயிர். காராமணி பயிர் வந்து எக் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒன்றுங்க. மீதி எல்லா பயிருமே எடுத்துக்கலாம், ஆனால் இருந்தாலுமே காராமணி பயிர் வந்து எக் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தது கொய்யா. கொய்யா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றுங்க. டெய்லியுமே ஒவ்வொரு கொய்யா எடுத்துக்கோங்க. செவ்வாழை பழம் வந்து டெய்லியுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து டெய்லியுமே ஒவ்வொரு பழம் வந்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஆரஞ்சு, மாதுளை, லெமன் இதெல்லாம் அதிகமாக, நெல்லிக்காய் இதெல்லாம் உங்ககிட்ட அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதையும் எடுத்துக்கோங்க. ரொம்பவே எக் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து கொய்யா வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானதுங்க. வாழைப்பழமும் ரொம்ப எஃபெக்டிவானது. இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எள்ளு வந்து எக் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானதுங்க. ஒவ்வொருத்தருக்கு எக் க்ரோத் வந்து சரியா இல்லாததுனால குழந்தை ரொம்ப நாள் தள்ளி போகும். அதனால எக் க்ரோத் அப்போ எள்ளு வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கீரை வகைகள், பச்சை காய்கறிகள் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. கிழங்கு வகைகள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அந்த டைம்ல பச்சை காய்கறிகள் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. முட்டை வந்து கம்பல்சரி டெய்லியும் 2 முட்டை சாப்பிடுங்க. எக் க்ரோத் டைம்ல வந்து எக் வந்து 2 எக் எடுத்துக்கோங்க. பாதாம் வந்து டெய்லியும் அந்த ஓவலேஷன் டைம்ல வந்துங்க 5 பாதாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முடிஞ்சுன்னா அந்த பீரியட்ஸ் ஆனதுலேருந்து அந்த 30 நாள் ஃபுல்லாக டெய்லியும் 5 பாதாம் காலையில் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எக் க்ரோத் ஆகிறதுக்கு. அடுத்து வந்து சீட் சைக்கிளிங் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பீரியட்ஸ் ஆனதுலேருந்து அந்த 14வது நாள் வரைக்கும் என்னென்ன சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆளி விதை, பூசணி விதை வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டையும் இது 100 கிராம் அது 100 கிராம் வாங்கிங்க. ஒன்றா அரைச்சு அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து டெய்லி எடுத்துட்டு வாங்க. அது முதல் 14 நாள் வரைக்கும் ஆளி விதை வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டாவது அந்த 15 நாள்ல இருந்து 28வது நாள் வரைக்கும் எள்ளு, சூரியகாந்தி விதை வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானதுங்க. இந்த இதை வந்து எடுத்துட்டு இருக்கும்போது சைக்கிளிங் கரெக்டாக எடுத்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னாங்க, நம்ம உடம்புல வந்து ஹார்மோன் வந்து பேலன்ஸாகவே இருக்கும். இந்த 4 பொருளும் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல ஹார்மோன் இன்பேலன்ஸ் வந்து வராது. ஹார்மோன் லெவல் வந்து கரெக்டாக இருக்குங்க. ஹார்மோன் லெவல் கரெக்டாக இருந்தாவே கரெக்டாக எக் க்ரோத் ஆகி ஓவலேஷன் ஆகி அதுக்கப்புறம் குழந்தை ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து வந்து பிசிஓடி உங்களுக்கு இருக்கு, நீர்க்கட்டி இருக்கு அப்படின்னா என்னென்ன பொருள் எடுத்துக்கணும், இது வந்து சரி பண்றதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துக்கணும்னாங்க, வெந்தயம் 100 கிராம், கருஞ்சீரகம் 100 கிராம், ஓமம் வந்து 50 கிராம் எடுத்து எல்லாத்தையும் லைட்டா வறுத்துட்டுங்க பொடி பண்ணி டெய்லியும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி வச்சு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இந்த பொடியை சேர்த்துங்க. நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து டெய்லி நைட் எடுத்துட்டு வாங்க. இது வந்து 2 மாதம் வரைக்கும் தான் எடுத்துக்கணும், அதுக்கு மேலே எடுத்துக்கூடாது. இது எடுத்துட்டு இருக்கும் போது இந்த பொருளெல்லாம் செய்யறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது 2 மாதம் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பொருளெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ஆரோக்கியமான குழந்தை உங்களுக்கு பிறக்குங்க. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பிறக்குங்க. இந்த பொருளெல்லாம் இப்படி வச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறதுனால எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லியும் கேலரிஸில் போயிட்டு இது ஒரு டைம் ரீகால் பண்ணிட்டு இந்த பொருள் வந்து இந்த டைமில் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். சீட் சைக்கிளிங் வந்துங்க ஓவலேஷனுக்கு முன்னாடி ஓவலேஷனுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு 2 விதமாக எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு வந்து ஓவலேஷன் டேட் வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து 60வது நாள் வந்து பீரியட்ஸ் ஆகுறீங்க அப்படின்னாங்க, ஃபர்ஸ்ட் அந்த 30 நாள் வந்து இந்த ஆளி விதை, பூசணி விதை வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து 30வது நாள்ல இருந்து 60வது நாள் வரைக்கும் எள்ளு, சூரியகாந்தி விதையை எடுத்துக்கோங்க. இப்படி எடுக்கிறது வந்து கரெக்டாக இருக்குங்க. இப்படி வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இந்த டேட்குள்ளே நான் ஆயிடுவேன்னு சொல்லி தெரிஞ்சிங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஒரு எஃபெக்டிவாக இருக்குங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
ஃபாஸ்ட்டு ப்ரெக்னென்சி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் அந்த சார்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கம்பல்சரி 1 மந்த்லேருந்து 3 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளேயே கண்டிப்பாக உங்களுக்கு குட் நியூஸ் நடக்குங்க. குட் நியூஸ் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பேங்க. ஓகே, பாய்ங்க.